Hi students, இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டியிலிருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். The question என்ன அப்படின்னா, among the workers in a factory only 30% receive a bonus. Among those receiving the bonus only 20% are skilled. What is the probability of a randomly selected worker who is skilled and receiving bonus? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 30% போனஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, among those receiving the bonus only 20% are skilled. ஸோ அந்த போனஸ் வாங்கின அந்த ஒர்க்கரில் 20% ஒர்க்கர் ஸ்கில்டாக இருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ரேண்டம்லி செலக்டட் ஒர்க்கர் ஹூ இஸ் ஸ்கில்ட் அண்ட் ரிசீவிங் போனஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த ஹோல் ஒர்க்கர்ஸ்லேருந்து நம்ம ரேண்டமாக ஒர்க்கரை சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணுற அந்த ஒர்க்கர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, போனஸையும் வாங்கியிருக்கணும் அண்ட் ஆல்சோ ஸ்கில்டாகவும் இருக்கணும். அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, A denote the event of receiving bonus and let B denote the event of considering skilled workers. இப்படி நம்ம ஏபிங்கிற ஈவெண்ட் இதுன்னு நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 30% ரிசீவ் எ போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போனஸ் ரிசீவ் பண்ணுற அந்த ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏக்க வேல்யூ தான் 30%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 30%. இந்த 30% அப்படின்னாக்க நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 30 divided by 100. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0 கட் ஆயிரும். ஸோ 3/10. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, among those receiving the bonus only 20% are skilled. தட் மீன்ஸ் கொஞ்சம் பேர் போனஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரிசீவ் பண்ணவங்களில் 20% ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கிறாங்க. தட் இஸ் பி ஆஃப் பி கிவன் ஏ. பிங்கிற ஈவெண்ட் என்ன அப்படின்னு எடுத்துருக்கிறோன்னா, கன்சிடரிங் ஸ்கில்டு ஒர்க்கர். ஏ டினோட் தி ஈவெண்ட் ஆஃப் ரிசீவிங் போனஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போனஸ் ரிசீவ் பண்ணுன ஒர்க்கரில் 20% ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்காங்க. தட் இஸ் பி ஆஃப் பி கிவன் ஏ. இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் பி கிவன் ஏக்க வேல்யூ 20%. தட் இஸ் 20 divided by 100. இங்கே ஒரு 0 கட் பண்ணிடலாம். ஸோ 2/10. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏயும் பி ஆஃப் பி கிவன் ஏயும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ரேண்டம்லி செலக்டட் ஒர்க்கர் ஹூ இஸ் ஸ்கில்ட் அண்ட் ரிசீவிங் போனஸ். இப்போ நம்ம ரேண்டமாக ஒர்க்கரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த சூஸ் பண்ணுற அந்த ஒர்க்கர் எப்படி இருக்கணும்னா, ஸ்கில்டு ஒர்க்கராகவும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ போனஸ் வாங்கினவங்களாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தட் இஸ் டு ஃபைண்ட் பி ஆஃப், நம்ம சூஸ் பண்ணுற ஆள் ஏயாவும் இருக்கணும் அண்ட் பி. ஏங்கிறது என்ன எடுத்துருக்கிறோம், ரிசீவிங் போனஸை தான் ஏ எடுத்துருக்கிறோம். பிங்கிறது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுற ஆள் போனஸும் வாங்கியிருக்கணும் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கராகவும் இருக்கணும். தட் இஸ் பி ஆஃப் ஏ அண்ட் பி. அதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அண்ட் அப்படின்னா நம்ம சிம்பிளில் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஹியர் ஃபைண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏயும் பி ஆஃப் பி கிவன் ஏயும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் யூஸ் பண்ணி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்க வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வி நோ தட் பி ஆஃப் பி கிவன் ஏ வேல்யூ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் பி ஆஃப் பி கிவன் ஏக்க வேல்யூவும் பி ஆஃப் ஏக்க வேல்யூவும் இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது. அதை ரெண்டையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஆஃப் பி கிவன் ஏக்க வேல்யூ 2/10, பி ஆஃப் ஏக்க வேல்யூ 3/10. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வேல்யூ லெஃப்ட் சைடு வேல்யூ 2/10 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏக்க வேல்யூ 3/10. இப்போ நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்க வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இதுதான் லெஃப்ட் சைடு வேல்யூ, இது ரைட் சைடு வேல்யூ. இப்போ நம்ம கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து இங்கே டினாமினேட்டர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 into பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, தட் இஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ ஈக்குவல் டு this value into this value, 2/10 into 3/10. So it is equal to 2 into 3, 6 divided by 10 into 10, 100. So 6 divided by 100 எப்படி எழுதிக்கலாம், 0.06 அப்படி எழுதிக்கலாம். So இதோட ஆன்சர் 0.06. Thank you.